கடக ராசிக்கு யோகம் தரக்கூடிய வயது அப்படிங்கிற ஒரு ட்ரீம் ஏஜ் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். புனர்பூஷ நட்சத்திர அதிபதி குரு, அந்த குருவினுடைய தன்மை மற்றும் சந்திரனோட ஆளுமை, இது ரெண்டும் நிறைந்தவர்கள் தான் இந்த புனர்பூஷ நட்சத்திரக்காரர்கள். இயல்பாகவே அந்த பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து போகிறது, தயால குணம், இது எல்லாமே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கௌரவம், மரியாதைக்கு முதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. புனர்பூஷ நட்சத்திரத்தோட இந்த ஆரம்ப பகுதியில் வரக்கூடிய குரு தசை 10 பருவத்திலே முடிஞ்சிடும். ஒரு 10 வயசு வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் சனி தசையில தான் அவங்க வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள், நிறைய துன்பங்கள், முரண்பாடுகள், ஈவன் நல்லா இருந்தா கூட சனி கண்டிப்பா நடைமுறை சிக்கல்களை கொடுத்து தான் அவங்கள கரை தேத்தி விடும். புனர்பூஷ நட்சத்திரத்துக்காரர்கள் சனி தசை முடியக்கூடிய 36 வயசு, இது ஒரு ஏறக்குறைய அந்த 36 வயசுல இருந்து அவங்களுக்கு யோகம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். கடகராசிலேயே ஒரு நட்சத்திரத்துக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது இந்த நட்சத்திரம் தான், பூஷ நட்சத்திரம் தான். ஏன்னா சனியோட நட்சத்திரம், புணர்வு தோஷம்னு சொல்லுவோம். சந்திரனும் சனியும் சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா புணர்வு தோஷம். ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் தசை நல்ல கல்வியை கொடுத்துரும் அல்லது தொழில் கல்வியை கொடுத்துரும். கல்வி அப்படிங்கிறது 4ஆம் இடம் கெட்டு இருந்துச்சு அப்படின்னா தொழில் சார்ந்த கல்வி. இயல்பாவே புத்திசாலி குழந்தைகளா அந்த நேரம் இருப்பாங்க. இப்படியே அவங்க வரக்கூடிய காலகட்டத்தில் பூஷ நட்சத்திரம் 27 வயசுல அவங்களோட முதல் பாசிட்டிவான ஒரு ஏஜ் அடைவாங்க. ஆயில்ய நட்சத்திரம் புதனோட அம்சம். 3க்கும் 12க்கும் அதிபதி. சொந்த ஊர்ல இருக்கக்கூடாது. ஆயில்ய நட்சத்திரம் சொந்த ஊர்ல இருந்தா பெரிய வளர்ச்சி கிடையாது. மினிமம் ஒரு 300-400 கிலோமீட்டர் தள்ளி போகணும். உங்க ஜனனகால ஜாதகத்துல சரராசியில கிரகங்கள் இருந்து தசை நடந்துச்சு அப்படின்னா வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்.